ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா, மாமியார் பற்றி பேச எல்லாரையும் விட்டுட்டு சொந்த பந்தங்கள், சொந்த பாசம், அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வரவ தான் ஒரு பெண். விட்டுட்டு தன்னுடைய புருஷனையே நம்பி, தன் புருஷன் குடும்பத்தையே நம்பி வராங்க. அது லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ வராங்க. வந்த பெண்ண நீங்க என்ன பண்றீங்க? கையில வச்சு தாங்க சொல்லல, தலையில வச்சு தூக்கிக்கிட்டு ஆட சொல்லல. அவங்கள மதிங்க, ஒரு பெண்ணா நடத்துங்க. ஏன் இப்படி பண்றீங்க? உங்களோட பொண்ணுக்கு ஒரு நியாயம், மருமகளுக்கு ஒரு நியாயமா? இதே பெண்ணுக்கு பிரசவ வலி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தா, 3 நாளைக்கு முன்னாடியே மூட்டைய தூக்கிக்கிட்டு போயி உட்காந்து ஆஸ்பத்திரியில எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டு, வீட்டுக்கும் போயி எல்லா பணிவிடையும் செஞ்சுட்டு வரீங்க. எல்லா பணிவிடையும் செஞ்சு முடிச்சுட்டு ஏன்னா அவங்களுக்கு செய்யறது உன் மகளுக்கு செய்யறது இது கடமை. நான் தான் செய்யணும். ஆனா மருமகளுக்கு செய்யறது கேவலம். ஏன்னா செய்யக்கூடாது. அது அசிங்கம். விசிட்டு வருவீங்க. 3 கன்சீவ் ஆனதுலேருந்து மருமக கன்சீவ் ஆனதுலேருந்து ஒரு பழம் எவ்வளவு வைக்குது? ஒரு பழம், ஒரு நல்லது ஒரு ஒரு குழம்பு ஒரு குழம்பு எதுவும் வச்சு அதெல்லாம் கிடையாது. அந்த குழந்தை வாமிட் எடுக்கும்போது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. தனியா இருக்கும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிடுவாங்க. அப்ப கூட பார்க்க மாட்டாங்க. ஐயோ நாத்தம் நாத்தம், உள்ள போ. அவங்க துஷ்டரை வரட்டுற மாதிரி எதுவும் வாங்கிட்டு வந்து கொடுக்கறதில்ல, ஒரு நல்லது கெட்டது. அதே தான் புருஷன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதையும் ஏன் இவ்வளவு காசு செலவு பண்றீங்க? ஏன்டா இவ்வளவு காசு செலவு பண்ற? நாங்களாம் அந்த காலத்துல குழந்தை பெத்துக்கலையா? இப்ப என்னன்னா எல்லாம் வாங்கி திங்கிறீங்க. என்ன பண்றது? சேர்த்து வைக்கணும். நாங்க தான் குழந்தைக்கு ஒரு அப்பங்காரம் செய்யறான். அதை கூட தடுக்கிறீங்க. நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யும்போது மாசமா இருக்கிறதுல இருந்து துவையல் என்ன, இங்கேருந்து பழங்கள் என்ன, நல்லது கெட்டது என்ன, எல்லாம் போய் செஞ்சுட்டு வருவாங்க. ஆனா மருமகளுக்கு ஒரு பேரிச்சம்பழம் டப்பா வாங்கி கொடுத்தா கூட குறை. காசு போயிடும், சொத்து அப்படியே இறங்கிடும், வானத்தை விட்டு குதிச்சு ஓடிடும். ஏன்னா அந்த மருமகளுக்கு செஞ்சா. செய்யக்கூடாது எதுவும். அந்த அவ்வளோ கஷ்டத்துல இருந்து தன் குழந்தைய வயிற்றுல வச்சு கொண்டுகிட்டு பெத்து எடுக்கிறாங்க. ஆனா வருவாங்க பாரு மாமியா, விசிட் பண்ண வருவாங்க. குழந்தை பிறந்துச்சா? குழந்தை. சரி 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 சரி, அவ்வளவுதான். அந்த பெண்ணுக்கு ஹோட்டல்ல அவங்க புருஷன் ஏன்னா அந்த பொண்ணுக்கு அம்மா கிடையாது. அம்மா இருந்திருந்தா தன் குழந்தைய அந்த ஆப்ரேஷனோ நார்மலோ ஏதோ ஒண்ணு வீட்டுல இருக்கிறத செஞ்சு எடுத்துட்டு கொடுப்பாங்க. இவங்க மாமியா தானே. அந்த வயிறு புண்ணா இருந்தா நமக்கு என்ன? அது ரத்தம் வந்தா நமக்கு என்ன? தின்னுட்டு போட்டு எதையாச்சும் அப்படின்னு ஒரு இழிவு. அந்த பெண் அவ்வளோ வழியில பெரிய ஆபரேஷன் பண்ணிருந்தது. அவ்வளோ ஒரு வழியில ஹோட்டல்ல இருந்து வாங்கி கொடுத்தாங்க. அது அமிர்தம் தான். ஏன்னா யாரும் எதுவும் இது பண்ணல, செய்யறதுக்கு ஆள் இல்ல. மாமியாவை அம்மா மாதிரி நினைச்சு என்ன பிரயோஜனம்? என்ன நீங்க நினைச்சுக்கிட்டு வரீங்க? மாமியாவா நினைங்க, அம்மாவெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு அவங்களே நம்மள செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்றாங்க.
நினச்சிட்டு வந்தா, செருப்பால அடிக்கிற மாரி ஒண்ணு சொல்லிடுறாங்களா? நம்ம ஆஸ்பத்திரியில எல்லாம் குழந்தையெல்லாம் பெத்து, இது பண்ணி எல்லாத்தையும் தாண்டி, வலியும் வேதனையுமா வீட்டுக்கு வருவோம். வருவாங்க குளிக்க. "இப்படி நான் குளிக்க வைக்கிறேன். நான் தான் குளிக்க வைப்பேன்." குளிக்க வைக்க தெரியுமோ, தெரியலையோ, தான் குழந்த தான் பேத்திய நான் தான் பார்த்துக்குவேன். அப்படின்னு பீத்திக்கிட்டு வர்றது. தான் மருமவ எப்படி கடக்குறா? என்ன பண்றா? அத பார்க்கறது இல்ல. போட்டுட்டு போயிடுறது அவ்வளோதான். இப்போ போறவங்க இப்போ குழந்தை பொறந்து வந்து ஒரு 15 நாள்ல 16 முடிச்சுட்டு போறாங்க பாருங்க. அதுவும் அந்த 16க்கு எதுக்கு வராங்க தெரியுமா? அதாங்க செம்ம ட்விஸ்ட்டு. ஏன்னா அந்த பெண்ணு வீட்ல வந்து யாரும் இல்ல. செய்யறதுக்கு யாரும் இல்ல. ஒண்ணும் இல்லாதவங்க. வக்கத்த வக்கத்தவங்க வராங்க. இவங்க குடும்பம் பெரிய பணக்காரவங்க. பெரிய கிரீடம் வச்சு பெரிய பணக்காரவங்க. தட்டு, தாம்பலம், பழங்கள், நகை, துணி எல்லாம் எடுத்துட்டு வராங்க. அத வந்து தான் பெண்ணுங்களுக்கு பழங்கள் தட்டுல செஞ்சு முடிச்சோன அந்த 16 முடிஞ்சதுன்னா, தான் பெண்ணுக்கு, தான் சொந்தக்காரவங்களுக்கு எல்லாத்தையும் எடுத்து குடுக்கணும். அந்த மருமவளுக்கு மிச்சம் என்ன வைப்பாங்க? அழுகி போன ஒரு 4 வாழைப்பழம், ஒரு ஒரே ஒரே ஒரு டப்பா ஸ்வீட்டு, தேவையில்லாத வெத்தல. ஏன்னா நான் வெத்தல போடுறேன்ல, நாங்க மருமக ஒவ்வொரு வீட்லயும் வந்து மருமக வெத்தல போடுறாங்க. அந்த வெத்தல வச்சுட்டு போவாங்க. வெத்தல பாக்கு. அத போட்டுட்டு போவாங்க. ஏன்னா மிச்ச மீதி போட்டுட்டு போறாங்க. ஏன்னா அவங்க குடும்பத்திலேருந்து யாரும் செய்யலைல்ல. நம்ம குடும்பத்திலேருந்து வந்தவங்க நம்ம பொண்ணுங்களுக்கு தான் போணும். நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்கு அத செய்யணும். அதான் கௌரவம். அத அவன் புருஷன்காரன்ட்ட அந்த பொண்ணு சொன்னா, புருஷன்காரன் சொல்றான், "என்னம்மா உனக்கு என்ன வேணுமோ கேளு. நான் வாங்கி தரேன். குடு." தின்னுட்டு போறாங்க. என்ன புருஷன்காரங்க, அவங்க வந்துட்டு எதுக்கு சண்டை? அப்படிங்கிற ஒரு இதுல அவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா, அதையும் எங்கடா திங்க விடுறீங்க? நீங்க எது வாங்கி குடுத்தாலும் தான் அதையும் எங்க திங்க விட்டுறாங்க? கொடும தான் எங்க போனாலும். இப்படி நடந்துகிட்டு இருக்கு வாழ்க்கை. நான் என்ன சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், மாமியார் வந்து தன்னோட மருமகள மகளா நெனைங்க. ஒவ்வொரு பெண்ணும் அத மாரி நெனச்சீங்கன்னா, எந்த பெண்களும் கஷ்டப்பட மாட்டாங்க. எவ்வளோ பெண்கள் கண்ணீருங்கிறது கஷ்டம் இல்ல. தான் மகளுக்கு கண்ணீர் வந்தா, உடனே போய் தொடச்சு விட நீங்க நிக்கிறீங்க அம்மாவ. அந்த குழந்தை அதுவும் ஒரு பெண் தானே! எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அந்த பெண்ணுக்கு. தனக்குன்னு யாரும் இல்லையே! தான் ஒரு அனாத. நமக்குன்னு கேட்க ஆள் இல்லையே! அதனால தான் நம்மள இவ்வளோ இதா வச்சிருக்காங்க. அப்படின்னு அந்த மனவேதனை அந்த பெண்ணுக்கு வர்ற மாரி யாரும் பண்ணாதீங்க. தயவு செய்து சொல்றேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சொல்றேன். ஆ மருமகள மகளா நெனைங்க. நெனைக்க முடியலையா? ஒதுங்கி போங்க. அவங்க வாழட்டும். வாழ்றவங்கள வாழ விடாம தடுக்காதீங்க. சரிங்களா? அது தப்பானது ஒண்ணு. நீங்க வாழ்ந்து முடிச்ச நீங்க தானே! பேரன், பேத்தி தூக்குன நீங்க தானே! அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கும். அவங்களுக்கு வாழணும்னு ஆசை இருக்குல்ல. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அது ஒரு ஆசை. அந்த ஆசைய அவங்களனாச்சும் வாழ விடுங்க. சரிங்களா? எதுவுமே நீங்க இது பண்ணாதீங்க. மதிங்க. மருமகள மதிங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் நான் இதுதான் சொல்லிக்கிறேன். தயவுசெய்து பெண்கள வந்து சாரி பெண்கள்னு வருது. ஏன்னா, மாமியாங்க வந்து ம பெண்ணாவே நெனைக்கிறதில்ல மருமகள. அப்புறம் எப்படி நான் பெண்ணுன்னு சொல்றேன். மருமகள குறிப்பா மருமகள மகளா நெனைங்க. நெனச்சு தான் ஆகணும்.
இல்லையா? மருமக எல்லாரும் எதிர்த்து நின்னுங்க. பார்த்துக்கலாம். நம்மளால முடியாதது எதுவும் இல்ல. நமக்கு வலிமை இருக்கு. நம்ம உறுதியா நின்னு போராடி, எதிர்த்து நின்னு போராடி நம்ம வாழணும். ஜெயிச்சு காட்டணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஒவ்வொரு மருமகளுமே சொல்றேன். சும்மா உட்காந்துக்கிட்டு அழுவாதீங்க. எதிர்த்து பேசுங்க. நமக்கும் கடவுள் வாய் குடுத்துருக்கான். எதிர்த்து பேசுங்க. நீ என்ன சொல்றது? எனக்கு உரிமை உண்டு. நாளைக்கு செய்ய போறது நான். எனக்கு உரிமை உண்டு. என் புருஷன் சம்பாதிக்கிறதுல எனக்கு உரிமை உண்டு. என் பிள்ளைக்கு உரிமை உண்டுன்னு நீங்க கேளுங்க. கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லாரும் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா, கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வர்றது யாரு? உன் புருஷன். அப்ப நீ அவன தான் சட்டைய புடிச்சு நீ கேட்கணும். கேட்டுட்டு மாமியார் நம்ம அந்த பக்கம் வந்தாங்கன்னா, அவங்களுக்கு பதிலடி நீங்க தான் குடுக்கணும். ஒவ்வொரு மருமகளும் இந்த அடங்கி போகாதீங்க. அடங்கி போனீங்கன்னா ஒண்ணும் இல்ல. எதிர்த்து நின்னு போராடி ஜெயிங்க வாழ்க்கையில. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.